Hi everyone, good morning. Forex trading அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இன்ட்ரோடக்ஷன் ஃபோரெக்ஸ் ட்ரேடிங்னா என்ன, அதில் என்னென்ன இருக்கும், என்னென்ன பேர்ஸில் ட்ரேட் பண்ணுவாங்க, எப்படிலாம் வந்து ட்ரேட் பண்ணணும், எந்த டைமில் பண்ணணும், என்னென்ன செஷன்ஸ் இருக்குது, எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோரெக்ஸ் ட்ரேடிங்கோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஃபோரெக்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா FOREX ஃபார் எக்ஸ்சேஞ்ச், ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது வெளிநாட்டு கரன்சிஸை நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோஸில் வர ப்ராஃபிட்ஸ் டிஃப்ரென்சஸில் நம்ம ப்ராஃபிட்ஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஏன் பீப்புள்ஸ் நிறைய பேர் ஃபோரெக்ஸ் ட்ரேட் பண்ணுறாங்க, என்னென்ன செஷன்ஸ் இருக்குது, செஷன்ஸோட அட்வான்டேஜஸ் என்ன, ஒவ்வொரு செஷன்ஸ்லையும் எவ்வளோ வால்யூம்ஸ் இருக்கும், வால்யூம்ஸ்னால் எவ்வளோ பேர் ஃபண்ட்ஸை உள்ளே இறக்குறாங்க, வெளியே எடுக்கிறாங்க, எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஓகே, ஃபோரெக்ஸ் மார்க்கெட் தான் வேர்ல்டுலே மோஸ்ட் லிக்விட் மார்க்கெட். வாலட்டைலான மார்க்கெட்ஸ் எல்லாம் மேலே போகும் கீழே வரும். அதாவது வந்து ரொம்ப அதிகமான வாலட்டைல் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டில் மட்டும்தான். ஒன் டேக்கு மினிமமாக $5 trillion வந்து லிக்விடைஸ் ஆகும். இதில் இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்று இருக்கு கூவுடா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அது வெறும் 20 பில்லியன்ஸ் தான் பர் டே வந்து டிரான்சாக்ஷன் ஆகும். பட் ஆனால் ஃபோரெக்ஸில் 5 trillion ரொம்ப அதிகமான குவான்டிட்டிஸ் வந்து ஃபோரெக்ஸில் வரும். அதே மாதிரி ஏன் ஃபோரெக்ஸ் வந்து எல்லாம் ட்ரேட் பண்ணுறாங்க, பீப்புள்ஸ் ஏன் ஃபோரெக்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு ஃபோனும் ஒரு நல்ல ஒரு நெட்வொர்க் கனெக்ஷன்ஸும் இருந்தால் எந்த இடத்துலேருந்து வேணால் நம்ம ஏர்ன் பண்ணலாம். மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா லிக்விடைஸ் மார்க்கெட், அதை வந்து ரொம்ப ஈஸியாக உள்ளே போயிட்டு ரொம்ப ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வரலாம். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் கரன்சி, ஏதாவது ஒரு ட்ரேடர் இருக்காங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் கரன்சி மேலே போனாலும் கீழே வந்தாலும், அதாவது வந்து க்ரோ ஆனாலும் செல் ஆனாலும் அந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க முடியும். கம்பெனி ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா கம்பெனி ஷேர்ஸ் மேலே போகுது, லாங் டைம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, லாங் டைம் வாங்குறோம்னா இப்போ மேலே போனால் மட்டும் நமக்கு ப்ராஃபிட். ஆனால் கீழே வந்தாலும் வந்து நம்ம ட்ரேடில் மட்டும்தான் நம்ம கீழே வந்தால் செல் கொடுத்து எடுக்க முடியும். பட் ஆனால் ஃபோரெக்ஸில் பார்த்தீங்கன்னா போத்துமே பண்ணலாம். அதுக்கடுத்து இதுக்கு வந்து ஹை இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை, பிகாஸ் லிவரேஜஸ் இருக்கும். லிவரேஜஸ் என்னங்கிறது வந்து ஃபர்தர் வர வீடியோஸில் சொல்கிறேன். சின்ன அமௌண்ட் $100 or $50 அந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஹை லிவரேஜஸ் யூஸ் பண்ணி நிறைய ப்ராஃபிட்ஸ் பண்ணலாம். அண்ட் ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறது மேஜர் கரன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ அதிகமாக இருக்கும் ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து மூமெண்ட்ஸ், நிறைய பேர் ட்ரேடர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஆஸ்க் பண்ணுவாங்க, பிட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஈரோ, US dollars, Japanese yen, Great Britain pound, Australian dollars and Swiss francs, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேஜர் கரன்சிஸோட பார்ட்ஸ். இதில் ஏன் எல்லாம் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவில் இருந்தோ ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் நேபாள் ஆர் பூட்டான் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் வந்து ட்ரேடர்ஸ் இருக்காங்கன்னா நம்ம ஊர் கரன்சிஸோட வேல்யூ கம்மியாக இருக்க டைம்ஸில் யூரோ USDஸில் வந்து ஃபண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் இன் ஃபோரெக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சார்ட்ஸில் பார்க்கும்போது யூரோ USD அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஜாப்பனீஸ் USD JPY, அதாவது வந்து நிக் நேம்ஸை யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம வந்து சார்ட்டில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் பேர்ஸை. அண்ட் மேஜர் மார்க்கெட்ஸ், அதாவது வந்து 4 செஷன் இருக்கும், ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். லண்டன் செஷன், நியூயார்க் செஷன், சிட்னி செஷன் அண்ட் டோக்கியோ செஷன். ஓகே, இது டைம் என்ன ப்ரோ, இந்தியாவில் வந்து எந்த டைமிங்கில் இருக்கும் அப்படின்னா இந்தியாவில் மட்டும் இல்லை மற்ற கண்ட்ரீஸில் போகும்போது வேரி ஆகும். ஸோ வந்து நான் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் டைம் ESTயில் சொல்கிறேன். லண்டன் செஷன் பார்த்தீங்கன்னா 3 AM EST to 12 PM EST. நியூயார்க் செஷன் பார்த்தீங்கன்னா 8 AM EST to 5 PM EST. சிட்னி செஷன் பார்த்தீங்கன்னா 5 PM EST to 2 AM EST. அண்ட் டோக்கியோ செஷன் பார்த்தீங்கன்னா 7 PM EST to 4 AM EST. அது சம்மர்லேயும் வின்டர் மந்த்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 8 AM to 12 PM லண்டன் செஷன் இருக்கும். லண்டன் அண்ட் நியூயார்க் ஓவர்லாப்ஸ் இருக்கும். இந்த செக்ஷனில் புரியுற வரையும் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சீக்கிரமாக நீங்கள் இந்த சேனல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணி ட்ரேடு கற்றுக்கிற ஆசைப்படுறவங்க எல்லாரும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை தொட்டு உள்ளே வருமா தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். உங்களோட மீடியா பெறுவது குணா சண்முகம். பாய் பாய்.